முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரை வேக்காட்டுத்தனமாக பேசுகிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் போதைப்பொருள் அதிகம் பிடிபடுவதாக இபிஎஸ் கூறியதற்கு அண்ணாமலை காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற அரை வேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்க முன்னாள் முதலமைச்சரா பொறுப்புல இருந்திருக்கிறார். நாகாலாந்து, உத்தராகண்ட், இமாச்சல், குஜராத் பார்டர் ஸ்டேட்ல வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டுல இங்க கஞ்சா கல்டிவேட் பண்றோமா? ஏதாச்சும் இங்க மலைப்பகுதி இருக்கா? இங்க ஏதாச்சும் வளர்க்குறாங்களா? கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு போன்ற பகுதியில நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அயலகணியில பொறுப்புல இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் உறுதிஞ்சுகிறார். அவங்க பேச மாட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திரும்ப நீங்க முன்னாள் முதலமைச்சர் போர்பந்தர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்ல இருந்து வரக்கூடிய படகு. அதை வரக்கூடிய சரக்கு எங்க போகணும்? சென்னைக்கு. சென்னையில இருந்து ஒரு பே வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்ல இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கைத்தட்டி அவார்டு கொடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.